வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/12/2025 மார்கழி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் மதியம் 12:25 சந்திராஷ்டம் வருகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் நிதானத்துடன் இருப்பதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவதும், வியாபாரத்தில் ஏற்றங்கள் காணப்படுவதும், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் நிமித்தமாக எல்லா பயணங்களும் பெரிய அளவுக்கு சந்தோஷ பயணம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்வதும், இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகளை விட்டுவிட்டு போகிறதும், வெளி இடத்திலிருந்து குடும்பத்திலும் உங்கள் இடத்திலிருந்து வெளி குடும்பத்திலும் தேவையில்லாத தலையீடுகள் கூடவே கூடாது என்பதையும், தொழில் ஏற்றம் நிச்சயம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அற்புதம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் தொலைதூரத்திலும் நல்லதை நடக்கக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபாரம் நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் ஆனந்தமும் பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை என்ற தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக இடமாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எடுத்துக்கொள்வது ஆனந்தத்தை ஏற்படுத்தும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். நலம் சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சு அனுகூலத்தை ஏற்படுத்தும். சந்தோஷமான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அனுகூலங்கள், வியாபாரத்தில் ஏற்றங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய நம்பிக்கையும் அனுகூலத்தையும்
ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் படிப்படியாக மாறுவது வசந்தத்தை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியதற்கு சில சங்கடங்கள் காணப்பட்டாலும் நிச்சயமாக அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். குடும்பத்திற்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், புதிய முயற்சிகள், சுபகாரிய தடைகள், தெய்வ நம்பிக்கைகள், அப்பெரிய மனிதர்களை சந்திப்பது, யோக பலத்தை அனுபவிப்பது, வராத பணங்கள் வருவது, முதலீடுகளுக்கு சிறந்த நாளாக காணப்படுவது, குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இண்டிகேஷன் கிடைப்பது, குலதெய்வ தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் ஏற்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்களும் அனுகூலங்களும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அதி அற்புதத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.